கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் மந்தகதியில் ஒரு அபிவிருத்தி நடக்கும்போது அவ்வாறு தான் விலைவாசி ஏற்றங்களும் அந்த பொருள் ஏற்றங்களுக்கு காரணமாக மாறுகின்றது. இந்த மந்தகதி தான் அன்னைக்கு 200 ரூபாய்க்கு வாங்கின சிமெந்தி தான் இன்னைக்கு 2000 ரூபா. ஸோ அதனால தான் அந்த ரேட்டும் கூடுது. அது இலங்கையிலே பொருளாதார வீழ்ச்சி இந்த கோவிடுக்கு பிறகு வந்தது தான் எங்களுடைய பெரும் பாதிப்பு. கோவிட் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா அதுக்கு முன்பு ஓரளவு சீராகத்தான் இருந்தது. எங்களுடைய வருமானம் குறைந்து விட்டது கோவிட்டுக்கு பிறகு. அது டூரிசம் இல்லாமல் போயிட்டது. அதற்கு பிறகு அந்த ஈஸ்டர் அட்டாக் அந்த யுத்தம் ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கு பிறகு அரசாங்க மாற்றங்கள், 52 நாள் அரசாங்க மாற்றம், பிறகு அரசாங்க சதிவலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. உலக நாடுகளை பொறுத்தவரையில் கோவிட் எல்லா நாடுகளிலும் இருந்தது. அவையெல்லாம் தங்களை தற்பார்த்து கொள்வதற்கு அடுத்தடுத்த கட்டங்களில் நகர்வுகளை செய்து இந்தியா ஊழியத்தை பாருங்கள். இந்த டாரிஃப் டாக்ஸ் விஷயத்துல அவர்களும் இது திணிக்கப்பட்ட 40 கோடிக்கு